டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி உலக அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? பதில் 4வது இடம். இந்த காற்றாலையை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியா காற்றாலை மின் உற்பத்தியில் உலக அளவில் 4வது இடத்தில் உள்ளது. சீனா முதலிடத்திலும் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை குஜராத் முதன்மையான காற்றாலை மின் உற்பத்தி மாநிலமாக உள்ளது. தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணையான முப்பந்தல் காற்றாலை பண்ணை தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதில் காற்றாலையின் பங்கு மட்டும் 100 ஜிகாவாட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காற்றாலை எரிசக்தி நிறுவனம் NIWE சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இந்தியாவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் காற்றாலை 2வது முக்கிய பங்கை வகிக்கிறது. 2028 ஜூன் வரை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையேயான மின் பரிமாற்ற கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பின் எந்த ஆர்டிகிளின் கீழ் நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது? பதில் ஆர்டிகல் 280. இந்திய குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அல்லது தேவைப்படும் போது நிதி ஆணையத்தை அமைப்பார். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே வரி வருவாயை பகிர்ந்தளிப்பது குறித்து பரிந்துரை செய்வது இதன் முக்கிய பணியாகும். இதில் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பார்கள். தற்போது 16வது நிதி ஆணையம் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் செயல்பட்டு வருகிறது. அடுத்த கேள்வி, உத்தரப்பிரதேசத்தில் 594 கிலோமீட்டர் நீளத்தில் அண்மையில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட விரைவுச் சாலை எது? பதில் கங்கை விரைவுச் சாலை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் மாதம் உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் மாவட்டத்தில் உள்ள 594 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட சாலையை திறந்து வைத்தார். இது மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரை கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகருடன் இணைக்கிறது. இது உத்தரப்பிரதேசத்தின் மிக நீளமான விரைவுச் சாலை ஆகும். அவசர காலங்களில் இந்திய விமானப்படை விமானங்கள் தரையிறங்குவதற்கான ஷாஜகான்பூரில் 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஓடுதளமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான விரைவுச் சாலைகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உருவெடுத்துள்ளது. அடுத்த கேள்வி, EPFO எனப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் தொடங்கப்பட உள்ள இ-பிராப்தி போர்ட்டலின் நோக்கம் என்ன? பதில் உரிமை கோரப்படாத மற்றும் செயல்பாட்டில் இல்லாத PF கணக்குகளை அணுகுதல். UAN எண் இல்லாதவர்கள் அல்லது பழைய முறையிலான கணக்கு வைத்திருப்பவர்கள் ஆதார் மூலம் தங்கள் கணக்குகளை கண்டறிய இயலும். இது EPFO என்பது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஆகும். 1952ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதி திட்டங்களை உள்ளாட்சிகளே வகுக்க அதிகாரம் அளித்த சட்ட திருத்தங்கள் எவை? பதில் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் ஆகும். தேர்வுக்கான சில குறிப்புகளை பார்ப்போம். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கற்களாக கருதப்படுகின்றன. 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு 1993ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த சட்ட திருத்தங்கள் நாட்டின் அதிகாரத்தை அடிமட்ட அளவில் உள்ள மக்களுக்கே கொண்டு சேர்த்தன. 73வது சட்ட திருத்தம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளான பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கியது. இதன் மூலம் குடிநீர், விவசாயம் மற்றும் சாலைகள் போன்ற 29 முக்கிய பணிகளை திட்டமிடும் அதிகாரம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் 74வது சட்ட திருத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை முறைப்படுத்தி நகரங்களின் உள்கட்டமைப்பு மற்றும் குடிமை வசதிகளை மேம்படுத்த 18 வகையான அதிகாரங்களை நகராட்சிகளுக்கு வழங்கியது. இந்த 2 சட்ட திருத்தங்களும் உள்ளூர் அளவில் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் சமூக நீதியை உறுதி செய்யவும் வழிவகை செய்தன. மேலும் இந்த அமைப்புகளுக்கு முறையாக நிதி கிடைப்பதை உறுதி செய்ய மாநில நிதி ஆணையங்களும் தேர்தல்களை முறையாக நடத்த மாநில தேர்தல் ஆணையங்களும் இச்சட்டத்தின் கீழ் கட்டாயமாக்கப்பட்டன. அடுத்த கேள்வி,
சிட்டி யூனியன் வங்கியின் புதிய மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமைச் செயலதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில் விஜய் ஆனந்த். இவர் மே மாதம் முதல் இந்த புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். இந்திய ரிசர்வ் வங்கி இவரது நியமனத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போதைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் என். காமகோடி அவர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 30 நிறைவடைவதால் இந்த தலைமை மாற்றம் நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி, அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்தில் 4 வார பயிற்சி முடித்து திரும்பிய தமிழக இளம் விஞ்ஞானி யார்? பதில் ஆனந்த் மகாலிங்கம். சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி ஆனந்த் மகாலிங்கம் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் 4 வார கால பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இவரை பரிந்துரை செய்தது. உலகெங்கிலும் உள்ள 23 நாடுகளைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் விஞ்ஞானிகளுடன் இணைந்து இவர் இந்த பயிற்சியை பெற்றார். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் இஸ்ரோவால் பரிந்துரைக்கப்பட்டு சர்வதேச அளவில் நாசாவில் பயிற்சி பெறுவது தமிழக மாணவர்களுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு ரிஃபாத் ஷரூக் என்பவர் 2017ஆம் ஆண்டு உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான கலாம் சாட்டை உருவாக்கி நாசா மூலம் ஏவியதற்காக புகழ்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் எனப்படும் ORS கரைசலை கண்டுபிடித்தவர் யார்? பதில் டாக்டர் திலீப் மஹலனபிஸ். இவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் ஆவார். வங்கதேச விடுதலை போரின் போது அகதிகள் முகாம்களில் காலரா நோய் பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அப்போது குளுக்கோஸ் மற்றும் உப்பு கலந்த மிக எளிமையான நீர்ச்சூட்டு கரைசலை பயன்படுத்தி இறப்பு விகிதத்தை மிகவும் குறைத்தார். இவரது இந்த மருத்துவ சேவையை பாராட்டி இந்திய அரசு 2023ஆம் ஆண்டு இவருக்கு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதை மரணத்திற்கு பின் வழங்கி கௌரவித்தது. மருத்துவத்துறையில் இவரை ORSஇன் தந்தை என்று பலரும் குறிப்பிடுகின்றனர். அடுத்த கேள்வி, நாஸ்காம் அமைப்பின் புதிய தலைவர் யார்? பதில் ஸ்ரீகாந்த் வெலமகண்ணி. இவர் ஃப்ராக்டல் AI நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் குழும தலைமைச் செயல் அதிகாரி ஆவார். இவர் ஏப்ரல் 2026இல் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த சிந்து கங்காதரனை தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். கிஷோர் பாட்டீல் என்பவர் புதிய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்த் வெலமகண்ணியின் தலைமையில் இந்தியாவின் தொழில்நுட்பத் துறையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகளை வேகப்படுத்தவும் இந்தியாவை உலகளாவிய AI மையமாக மாற்றுவதும் இதன் முக்கிய இலக்குகளாக கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, வங்கதேசத்துக்கான புதிய இந்திய தூதராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? பதில் தினேஷ் திரிவேதி. வங்கதேசத்துக்கான புதிய இந்திய தூதராக முன்னாள் மத்திய அமைச்சர் தினேஷ் திரிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுவாக IFS அதிகாரிகளே தூதர்களாக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் 3 தசாப்தங்களுக்கு பிறகு அண்டை நாடு ஒன்றிற்கு அரசியல் பின்புலம் கொண்ட ஒருவரை இந்திய தூதராக நியமித்துள்ளது இதுவே முதல் முறையாகும். 75 வயதான தினேஷ் திரிவேதி முன்னாள் மத்திய ரயில்வே அமைச்சராக பணியாற்றியவர். இவர் தற்போது தூதராக இருக்கும் பிரணய் வர்மாவுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரணய் வர்மா பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இந்திய தூதராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.